வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? காராமணி பயிரில சப்பாத்தி குருமா நீங்க சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் இத ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா உண்மையாலுமே சூப்பரா இருக்குங்க. ஏன்னா உண்மையாலுமேன்னு சொல்றதுனால, பொய்யா கூட இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நிஜமா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு வெறும் வெங்காயம் தாங்க. ஒரு 150 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். எடுத்து வெறும் வெங்காயம் மட்டுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா கண்ணாடி மாரி வர்ற மாரி வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்க மத்த எந்த மாரி சப்பாத்தி குருமா ட்ரை பண்ணாலும், இந்த மாரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். உங்களுக்கு தேங்காய் நாங்க அதில சேர்க்கவே இல்ல நானு. அதனால தேங்காய் இல்லாத குருமா. எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ள வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்கலாம் கொஞ்சம் வளர்ந்து வரோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகா கீறி எடுத்துக்கோங்கங்க. காரத்துக்கு சப்போஸ் நீங்க நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா, இது காரத்த பேலன்ஸ் பண்ற மாரி எதுவுமே இல்ல. அதனால நீங்க ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா காரம் சாப்பிடுறவங்களா இருந்தா, ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவ நல்லா வதங்குற அளவுக்கு இது 2மே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணுங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா, இதில நாம தக்காளியும் சேர்க்க போறது கிடையாது, தேங்காவும் சேர்க்க போறது கிடையாது. எங்க வீட்ல சின்ன குழந்தைங்க யாரும் இல்லங்க. அதனால நாங்க 4 பச்சை மிளகாய் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறமா, காராமணி பயிர 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் 1 மணி நேரம் ஊற வச்சா கூட போதுமானது தான். இல்ல அப்படியே ராவா கூட போடலாம். ஆனா கொஞ்சம் இன்னும் 2 விசில் சேர்த்து விடுற மாரி இருக்கும். ஸோ நான் 1 கப் அளவுக்கு காராமணி பயிர் எடுத்திருக்கேன். ஸோ ஊற வச்சத நல்லா போட்டு வதக்கிட்டு, ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி ஒரு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. விசில் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய் தூளும், ஒரு குட்டி ஸ்பூனால 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டு, நம்ம இதுக்கு பட்டையெல்லாம் எதுவுமே தாளிக்கல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே போடல. பச்சை மிளகாவும், வெங்காயமும் அந்த ஃப்ளேவர் உள்ள போயிருக்கு. ப்ளஸ் 1 ஸ்பூன் குட்டி ஸ்பூனால ஒரு கரம் மசாலா தூளும், கொஞ்சம் பெரிய ஸ்பூனில 3/4 ஸ்பூன் வந்து உங்களுக்கு மிளகாய் தூளும் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா எங்க மிளகாய் தூள் காரமா இருக்குன்றதுனால கம்மியா போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. ஒரு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுட்டு, ஏன்னா தக்காளியும் சேர்க்கல இதில. 1 டம்ளர் பால் சேர்க்கணுங்க இதில. லெமனை புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நீங்கள் 1 டம்ளர் பால் வந்து சேருங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு, நீங்கள் கொத்தமல்லி போட்டு இறக்குனாலும் சரி. அவ்வளோதாங்க. உங்களுக்கு உங்களுக்கு காராமணி குருமா, சப்பாத்தி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த பால் சேர்த்து நீங்கள் செய்கிறது உங்களுக்கு கடையில் உள்ள சப்பாத்தி குருமா மாதிரியே இருக்கும். இது வந்து ஒரு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. ரெடிமேடு பரோட்டா வாங்கி வச்சுருந்தேங்க. ஸோ அந்த பரோட்டாவுக்கு இதை நாங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம். ரொம்ப அமேசிங்காக இருந்தது. இது நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது விஷயத்த உங்களால் புரிஞ்சுக்க முடியுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீ சாப்பிடலாம் நீங்க. நீ சாப்பிட்றப்ப கத்துற, நான் சாப்பிட்றப்ப கத்துற, உனக்கு என்ன வேணும்? வெளில விட்டு சாப்பிட்றத வச்சு இதை வச்சு